ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்திமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாகி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவர் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் அருளும் நிறைந்த புனிதமான வாழ்க்கை குறித்து இங்கே நாம் நினைவு கூறுகிற ஒரு நல்லதொரு வாய்ப்பினை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு வாழ்க்கை பகுதியையும் அல்லாஹ் ஒரு சிறந்த முன்மாதிரியாகவே ஆக்கிக் கொண்டே வருகிறார். மற்றவர்களுக்கு வியப்பாக, ஆச்சரியமாக அவைகள் இருக்கும் நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினார். எந்த ஒரு கட்டத்திலும் நபியினுடைய வாழ்க்கையை நினைத்தால் அது ஒரு வியப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுடைய பிறப்பு குறித்து நேற்று பேசினோம். அடுத்தடுத்த கட்டங்களை நீங்கள் வந்தால் அவர்களின் சிறுபிராயம் ரொம்ப பெரிய அனுபவமுள்ள பிராயமாக இப்படியெல்லாம் சிறுபிராயத்திலே நடக்க முடியுமா என்று வியக்கிற அளவிற்கு அந்த சிறுபிராயத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்தான். அவர்களுடைய சிறுபிராயத்தினுடைய துவக்கமே, குழந்தை பருவத்தின் துவக்கமே அவர்களுக்குள்ள பேர் சாஹிபுல் பரக்கத், பரக்கத்தை வெளிப்படுத்தியவர்கள் என்று ஒரு பேர் வருகிறது. துவக்கம் குழந்தையாக மழலையாக இருக்கிற போது அவர்கள் தொட்ட இடமெல்லாம் பரக்கத்தானது. அது மிகப்பெரிய வியப்பை, ஆச்சரியத்தை கூட இருந்தவர்களுக்கு தருகிறது. நான் நேற்றைய தினம் சொன்ன செய்திக்கு இடையே ஒரு சில தினங்கள் ஆமினா அம்மா பால் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு சில தினங்கள் கொடுத்த பின்னால் அன்னை சுவைபாவுக்கு அந்த நசீபு கிடைக்கிறது. அவர்களுடைய சிறுபிராயத்தின் துவக்கம் அரபுலகத்தினுடைய பழக்கம், பால் கொடுக்கிறதுக்கென்று செவிலித்தாயை தேடுற பழக்கம். அந்த தேடுதல் வேட்கையில் இவர்கள் இறங்கவில்லை. பிள்ளையை தேடி அல்லாஹ் சில பேரை வர வச்சான். வந்து பார்த்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்க வர்றது ஏதாவது காசு வருமானம், பிள்ளைகளுக்கு பால் கொடுத்தால், அன்னலாருடைய வீடு ஒரு எத்தீமான வீடு, தந்தை இல்லை என்கிற அதை அவங்க மனசுல பட்டுச்சு. இதெல்லாம் நமக்கு சிரமம் என்று பார்த்து குழந்தையை விட்டும் பிரிய மனசு இல்லாம பிரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பேரழகு, அவ்வளவு பேரழகு.
அந்த பிள்ளைய பார்த்துட்டு அவங்களுக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை. இவ்வளவு பெரிய பேரழகு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பார்க்க பார்க்க பரவசம் மூட்டும். காசு கிடைக்காதே அப்படின்னு போயிட்டாங்க. கடைசியாக வந்தவங்க தான் ஹலீமத்து சாதியா. ஹலீமத்து சாதியா பார்க்கிறாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுங்கிறாங்க. அனாதன்னு சொல்றாங்களே, கணவர்கிட்ட கேட்கிறாங்க. அனாதை தான் இருக்குது, பாக்கி எல்லா குழந்தையும் போயிட்டாங்க. அம்மா காரணம் சொன்னாங்க, நாங்க கொஞ்சம் முந்தி வர முடியல, நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டு, எல்லாரும் வந்து நல்ல நல்ல குழந்தைகளை பணக்கார வீடுகளில் கொண்டு போயிட்டாங்க. காரணம் வசதி இல்லை எங்கள்கிட்ட. நாங்க வந்த வாகனம் கொஞ்சம் நட பலகீனமானது, ரொம்ப பலகீனமான வாகனம். அது ரொம்ப மெதுவா தான் வந்துச்சு. இவங்களெல்லாம் சேர்ந்து பல மணி நேரத்துக்கு பின்னால்தான் நாங்க வந்தோம். ஆனா என் கணவரிடத்தில் கேட்டேன், பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவோம், சும்மா போக வேண்டாம் என்றார். நான் போய் அந்த குழந்தையை தூக்கினேன். ஹலீமா சஅதியா சொன்ன அந்த செய்தி இன்றைக்கு உலகம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. தூக்கி வவாதுஹா அலா சத்ரி, நெஞ்சில தூக்கி போட்டேன். பொதுவா பிள்ளையை தூக்கி நெஞ்சில வைக்கிற பழக்கம், நெஞ்சில் வைத்தேன். ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். எங்களுடைய பகுதி சஅதியாக்கள் வாழ்ந்த, எங்கள் கூட்டங்கள் வாழ்ந்த பகுதியில் கடுமையான வறட்சி நேரம் என்பதால் பாலெல்லாம் ரொம்ப சுரக்கிறது இல்லை. இருந்தாலும் குழந்தைகளை கொண்டு போய் ஏதாவது சாப்பிட்டு நாங்க உடம்புகளை தேர்த்திக் கொள்றது உண்டு. ஆனா இங்கே குழந்தையை தூக்கி நான் என்னுடைய நெஞ்சிலை வைத்த போது அம்மா சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், எத்தனை பாக்கியம், இம்தலா சதி பில் லபன், என்னுடைய மார்பகத்தில் பால் ரொம்ப ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பித்தது. முதல் பரக்கத்தை நான் பெற்றேன். என் கணவரிடத்தில் சொன்னேன், பால் ரொம்ப சுரக்கிறது. அவர் சொன்னார், நீ பரக்கத்தில் குலாம், உன் நெஞ்சில் சுமக்கும் குழந்தையின் பரக்கத்து என்றார். உன் நெஞ்சிலே நீ போட்டிருக்கும் குழந்தையின் பரக்கத், பால் அதிகமாக சுரக்குது. அங்கேயே பிள்ளைக்கு பால் கொடுத்தேன். ஏற்கனவே இன்னொரு குழந்தை அம்மாட்ட பால் குடிக்கிறாங்க. அந்த குழந்தைக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குதான். என்ன பழக்கம்னா, பசியா இருந்தா தூங்க மாட்டார். அது நமக்கு நிறைய பேருக்குள்ள பழக்கம். பசி இருந்தா தூக்கம் வராது. ராத்திரில ஏதாவது சாப்பிட்டா தானே தூக்கம் வரும். அந்த குழந்தை பசியா இருந்தா தூங்காது. அந்த குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். என்ன, கொஞ்சம் வறட்சி காலம், பால் எல்லாம் அவ்வளவு சுரக்காது. சில நேரத்துல பால் இல்லைன்னா பிள்ளை தூங்கவே செய்யாது. ஆனா இப்ப முஹம்மது ரசூலுல்லாவை நான் தூக்கியதன் பரக்கத்து, அந்த பிள்ளை தினமும் வயிறு நிரம்பியது. அந்த பிள்ளைக்கு டெய்லி வயிறு நிரம்புது. எவ்வளவு தேவையோ அவ்வளவு பால் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. வாகனத்துல ஏறணும், ஊருக்கு வந்தோம். 5 பரக்கத்தை அம்மா சொல்றாங்க. வாகனத்துல ஏறணும், ஊருக்கு வந்தோம். வாகனத்துல ஏறி நாங்க வரும்போது எங்களுக்கு முந்தி போனவங்களை எல்லாம் எங்க வாகனம் முந்தி வருது. எங்களுக்கு முந்தி போனவர்களை எல்லாம் எங்க வாகனம் முந்துச்சு. அந்த பெண்கள் வரிசையா போயிட்டே இருக்கிறாங்க குழந்தைகளை கொண்டு. அவங்க எல்லாம் பாக்குறாங்க, எல்லாரையும் நாங்க முந்தி போறோம். எங்களுக்கு பல மணி நேரத்துக்கு முந்தி போனவர்கள், அவர்களை எல்லாம் நாங்கள் முந்தினோம். அந்த பெண்கள் சொன்னாங்களா, அனைசத்து அத்தானுக்கள் ஐபா யா பின்த் அபீ துஐப், ஹலீமா, முதல்ல நீங்க வரும்போது வந்த வாகனம் தானே இதுன்னு கேட்டாங்க. நீங்க அங்கிருந்து வரும்போது வந்த வாகனம் தானே? ஆமான்னு சொன்ன. எப்படி எல்லாத்தையும் முந்தி போகுது. பரக்கத்து குலாமிர் ரவி, நான் பால் கொடுக்கறதுக்குன்னு ஒரு குழந்தை எடுத்தேன். அந்த குழந்தை எடுத்ததுலேருந்து எல்லாமே ஆச்சரியமா நடக்குது, எல்லாமே மாத்தமா நடக்குது, எல்லாமே பரக்கத்தா நடக்குது என்று ஹலீமா சொல்லி முடித்து பயணமாகி போனார்கள். என்றால் ஹலீமா ஊரு போய் சேர்ந்த பின்னால் பல மணி நேரம் கழித்து இந்த மக்கள் வருகிறார்கள். வந்த மக்கள் கண்ட ஆச்சரியம் 3வது பரக்கத். ஹலீமா சொல்வார்கள், எல்லோரும் ஊருக்குள்ளே வந்து நுழைகிறார்கள். நுழைந்த போது அதுவரைக்கும் வறண்டு கிடந்த அந்த பூமி, காய்ந்து கிடந்த பூமி, பஞ்சம் நிறைந்த பூமி. அன்றைய தினம் அங்கே நாங்கள் வந்து நுழைந்தோம். அந்த ஊர் செழிப்பானது, காய்ந்த பகுதிகள் பசுமையானது, சில துளிகள் மழை துளிகள் பொழிந்தது. அவர்கள் எல்லாம் ஊருக்குள்ள வந்து நம்ம ஊராண்டு கேட்டாங்களாம். நம்ம ஊரா, இவ்வளவு பசுமையா இருக்குது, எப்படி இந்த பசுமை? பரக்கத்தில் குலாம், நான் சுமந்து வந்த குழந்தையின் பரக்கத் என்றார்கள். குழந்தையை தூக்கி நெஞ்சில் சுமந்த போது பால் பரக்கத்தாக சுரக்க ஆரம்பிக்கிறது. வாகனத்தில் ஏறிய போது பலகீனமான, நடக்க முடியாத அந்த வாகனம் மிகச்சிறப்பாக நடந்தது என்பது மாத்திரமல்ல, எல்லோரையும் முந்தி ஊர் வந்து சேர்ந்தது. ஊருக்கு வந்த போது அந்த ஊர் எப்படி ரொம்ப ரொம்ப பலகீனமான மக்கள் இருக்கிறார்கள், வசதி இல்லை. இன்னொரு பக்கம் வறட்சி நிரம்பி இருந்தது. என் பெருமான் கால் வைத்த போது அந்த ஊர் செழிப்பானது.
மூணாவது பரக்கத், அவர் கணவர் சொன்னார், எங்க வீட்டுல ஆடு ஒட்டகம் இருக்குது, அந்த ஒட்டகத்தை கண்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நிறைய காசு கொடுத்து வாங்கின ஒட்டகம், ஆனா அது பால் கொடுத்தாதான் எங்களுக்கு வசதி, பாலே கொடுக்காது. ஒட்டகத்துல பால் இல்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வறட்சியினாலே எங்கே நாங்கள் ஊரு வந்து சேர்ந்தோம், எல்லாருக்கும் ரொம்ப தாகம். நாங்க அந்த ஆட்டை ஒட்டகத்தை போய் பார்த்தோம், ஏதாவது பால் கிடைக்குமான்னு பார்த்தா எங்க வீட்டில் நிற்கிற ஆட்டை கண்டு ஆச்சரியப்பட்டோம். அது நாங்கள் வளர்த்த ஆடல்ல, நாங்கள் வளர்த்த ஆடல்ல, நாங்கள் விட்டுட்டு போன ஆடல்ல. இந்த குழந்தையை வீட்டுக்குள்ளே கொண்டு போன போது அந்த ஆடுகள் ஒவ்வொன்றும் திமுதுமு என்று வளர்ந்திருந்தது. அந்த ஒட்டகங்கள் மார்பகம் எல்லாம் பெருத்திருந்தது. பால் கறக்க ஆரம்பித்தேன். பல கோலைகள் கறந்தோம், பல கோலைகள். இது யார் சொல்ற? அவங்க கணவர், அலிமா சாதியாவுடைய கணவர். மிகைப்பான செய்திகள் அல்ல, நூற்றுக்கணக்கான வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய செய்தி. ஒரு செய்தியை 1-2 பேர் எழுதுவாங்க, பல பேர் எழுத மாட்டாங்க. அது முடியுமாண்டு இங்கே இதெல்லாம் சத்தியம் என்பதை உணர்த்துவதற்கு நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த ஒட்டகத்திலே பால் சுரந்தது. இதுவரைக்கும் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம், இப்படி ஒரு ஒட்டகம் ஆகி போச்சே, பால் இல்லை, நோக்கம் இல்லை, நம்ம அதுக்காகத்தானே வாங்கினோம். அவ்வளவு பால் சுரக்க ஆரம்பித்தது. வீட்டிலே இருந்த ஆடுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். நம்ம விட்டுட்டு போன ஆடல்ல, அது எலும்பும் தோலுமாக இருந்தது. இப்ப அந்த ஆடுகளை எல்லாம் பார்த்தோம், பின்னாலே வளர்ந்து கொண்டு நிற்கிறது. திமுது கொண்டு ஒவ்வொரு ஆடும் பறக்கத்தா சதை போட்டு நிமிர்ந்து நின்றது. வீட்டுக்குள்ளே வந்த பின்னால் நடந்த 4வது பரக்கத். அலிமா சாதியா சொல்வாங்க, குழந்தையை தூக்கிய போது மார்பகத்திலே பால் சுரக்க பரக்கத்தானது. வாகனத்தில் ஏறிய போது ஊனமான அந்த வாகனம், நடபலகீனமான வாகனம், எல்லா வாகனத்தையும் முந்தும் பரக்கத்தை பெற்றது. ஊருக்கு வந்த போது ஊரு செழிப்பானது. இன்னும் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த போது வீட்டில் ஒண்ணுக்கும் ஆகாம நாங்க ஓரம் கட்டி வைத்திருந்த ஆடுகளும் ஒட்டகமும் அன்றைய தினம் அவ்வளவு செழிப்பாக எங்களுக்கு காட்சியளித்தது. பால்களை கொட்டி கொடுத்தது. நாங்கள் அவை கொண்டே உணவுகளை நிரம்பும் நிலையில் இருந்தோம். 5வது பரக்கத், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த பின்னால் எங்கள் ஒவ்வொருவர்களின் உடலிலும் பரக்கத் ஏற்பட்டது. எல்லாருக்கும் ஒரு பலகீனம் இருந்துச்சு. எனக்குன்னு சில பலகீனம், வயசாயிட்ட சில பலகீனம் இருக்கும், வீட்டுல சில பலகீனம், எல்லா பலகீனம் தீர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் எப்படி இருந்தோம்னா ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஒரு ஹெல்த் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் சாப்பிடல, ஹெல்த் எல்லாம் சாப்பிடல, ஃபுல் ஹெல்த் உடம்புக்கு கிடைச்சிச்சு. அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்தை கியாமத் வரைக்கும் நம்ம அனுபவிக்க செய்வானா. நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். 5 பரக்காத்துகளை சாஹிபுல் பரக்கா, பரக்கத்து உடையவர்கள் என்று திருநாமம் பெறுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தை பருவம். தொட்டவர்களுக்கெல்லாம் பரக்கத்தை கொடுக்கும் பருவமாச்சு. இதை விட அந்த ஊர்ல போயிட்டு நபியை தூக்காம பார்த்துட்டு வந்தவங்க பட்ட கைசேதத்தை வார்த்தைகள் இல்லை, எழுதுகோல் இல்லை, எழுதி மாய்வதற்கு முடிப்பதற்கு அவ்வளவு கைசேதப்பட்டாங்க. காசதான பார்த்தோம், காசை நோக்கமா கொண்டோம், பரக்கத்தை இழந்துட்டோம். எழுதுவார்கள் பெருமக்கள், ஒவ்வொன்றிலும் காசை மட்டும் நோக்கமாக கொண்டால் பரக்கத்தை இழந்து விடுவீர்கள். அதற்குள் இருக்கிற பரக்கத்தை பாருங்கள், எல்லாமே பரக்கத்தாயிடும். 10 ரூபாய் கிடைச்சா பரக்கத்து இருந்தா அது வாழ்க்கை பூரா நிம்மதி. 10,000 கிடைச்சி பரக்கத்து இல்லைன்னா வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். இன்னைக்கு ஒவ்வொன்னையும் நம்ம கால் வைக்கிற இடத்துல எல்லாம் காசு வருமான் மட்டும் பார்க்கிறோம். ஆனா அதுல பரக்கத்தை பாருங்கள். அலிமா சாதியா என்ன பார்த்தாங்க? அந்த புள்ள நல்லா இருக்கு, அழகா இருக்கு, வேற ஒரு குழந்தையும் இல்லை. அந்த அம்மாவும் ஒரு பெரிய பார்வை பார்க்கல. அந்த அம்மாவை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருந்தான், தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவு பாக்கியம். அங்கே இருந்தவர்கள், போனவர்கள், வந்தவர்கள், தொட்டு விட்டு தூக்காமல் வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் பட்ட கை செய்ததற்கு எல்லை இல்லை. நிறைவாக இந்த செய்தி முடிப்பார்கள். ஒவ்வொருவர்களும் அலிமா சாதியா வீடு வந்து சொன்னார்களாம், நீ எடுத்துட்டு வந்துட்ட, நீ கொடுத்து வச்ச ஆளு, எங்களுக்கு ஒரே ஒரு உதவி, ஒரு நாள் அந்த பிள்ளை எங்க வீட்டுல இருக்கட்டும், ஒரு நாள் அந்த பிள்ளை எங்கள் வீட்டுக்கு. அலிமா சொல்வாங்க, ஒரு நாள் எல்லாம் அந்த பிள்ளையை கொண்டு தர முடியாதுமா, ஒரு நாள், 1 மணி நேரம், அரை மணி நேரம், மதீனா அங்கே சாதியாவின் அந்த கூட்டத்தில் அரை மணி நேரம், 1 மணி நேரம் என்று நபி அவர்களை பல பேர் அழைத்து செல்கிற இடத்தை அல்லாஹ் நசீபாக்கி கொடுத்தான். பல பேர் அழைச்சிட்டு போவாங்க. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஒரு பெரிய செய்தியை ஹலீமா சொல்வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் வியக்க வைத்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்க கூட்டு வந்த பிள்ளைங்க எல்லாமே பிறந்த பிள்ளைங்க, 4 நாள், 5 நாள், 6 நாள் அப்படி குழந்தைகளை தான் தூக்கிட்டு வந்திருக்கிறோம்.
நானும் மற்றவங்களும். ஹலீமா தூக்கிட்டு வரும்போது 7வது நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த 7வது நாள் ஹலீமா தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது சில பேர் சொல்றாங்க இல்ல கொஞ்ச நாள் கழிச்சிச்சு, சுவைபா பால் கொடுத்தாங்க, அதுக்கு பின்னால தூக்கிட்டு வந்தாங்க. ஏதோ அந்த ஒரு மாசத்துக்குள்ளதான் இது நடந்திருக்கு. இப்படித்தான் மற்றைய குழந்தைகளும் கண்மணி ரசூலை கரீம் அவர்களை வீட்டுக்கு கொண்டு வந்த பின்னால் பெரிய பெரிய ஆச்சரியத்தை கண்டோம். மஷன் நபி இந்த 5 அஷ்ஹுர் மஷியன் தபஇயா, 5 வயசு கரெக்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து நடந்தார்கள் என்றால் தட்டி தடுமாறி அல்ல, சுவற்றை பிடித்தல்ல, மஷியன் தபஇயா, இயல்பாக பெரிய மனிதர் நடப்பதை போல் நடந்தார். 5 மாசம். அதுதான் எல்லாரையும் வியக்க வைத்துச்சு. கூட்டம் கூட்டமா அதிசயத்தை பார்க்க வர்ற மாதிரி. ஒரு தடவை எங்கேயோ ஒரு முருங்கை மரத்தில் ஒரு பூ, பெரிய பூ பூத்துட்டுன்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமா போனாங்க. நாட்டில் அதிசயத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் வரத்தானே செய்வாங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் 5 நாள் 6 நாள் 1 வாரம் 1 மாதம் கழித்த குழந்தைகளை அந்த கபீலா மக்கள் தூக்கி வந்திருக்கிறார்கள். எல்லாமே நடப்பதற்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு தேவைப்படும். 5ஆம் மாதத்தில் அன்னலார் நடக்கிறார்கள். அந்த நடை குறித்த ஹலீமா சொல்வார்கள், மஷியன் தபஇயா, எப்படிப்பட்ட நடை? சராசரி மனிதர்கள் இயல்பாக நடக்கும் நடை. சும்மா நம்ம கையை பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிறது, சோத்தை பிடிச்சி நடக்கிறது, ஒரு ஆள் துணையில நடக்கிறது, அப்படியே லம்பி நடக்கிறது இல்ல. இயல்பாக மனிதன் நடக்கும் நடையை 5 மாதத்தில் நடக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களெல்லாம் அன்னலாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்ட இடங்களில் இது ஒன்று. அதுக்கு சொன்னாங்க ஹலீமா சாதியா நத்தகபி ஜமீஇல் அல்ஃபாதில் அரபியா 6 அஷ்ஹுர். அன்னலாருக்கு சரியாக 6 மாதம் அரபு மொழிகளில், எங்க ஊர்ல பேசாத அரபுல பல மொழி இருக்குது, நம்ம தமிழ்ல பல பகுதி பாசம் இருக்குது, சென்னை பாஷைன்னு ஒண்ணு இருக்குது, மதுரைக்காரங்க பேசுற மொழி ஒண்ணு இருக்குது, திருநெல்வேலிக்குன்னு ஒரு பாஷை இருக்குது, நீங்க அந்த பக்கமா தேனிக்கிட்ட எல்லாம் போயிட்டு அந்த பாஷை ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படி ஒவ்வொரு மொழி ஒன்றுதான் தமிழ். தமிழ் மொழி பல கோணத்தில் பேசப்படும். அதுபோல அரபி மொழிகளில் அனைத்து தரப்பு மக்களும் பேசுகின்ற அற்புதமான வார்த்தை சொற்களை, எல்லா சொற்களையும் நம்ம பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்தோம்னா அம்மா, பாப்பா, அண்ணன், தம்பி, இப்படி ஆரம்பத்தில் 1-2 வார்த்தை தான். அதுவும் எதுவும் பார்த்து ஈர்த்தி வரும். அந்த பிள்ளை சொன்னா அது மாற்றி சொல்லும், அறையா சொல்லும், குறையா சொல்லும். நம்ம சந்தோஷமா சிரிச்சு கொண்டு அந்த மழலைகள் வார்த்தைகளை கேட்டு மகிழ்வோம். இன்னைக்கெல்லாம் 6 மாதம் 8 மாசம் 10 மாசம் 1 வருஷம் கழிச்சு பிள்ளைக்கு பேச்சு வரல, 2 வருஷம் ஆச்சு பேச்சு வரல அப்படின்னு பிள்ளைகளுக்கு இன்னைக்கெல்லாம் ஓதி தண்ணி கொடுக்கிற காலம் எல்லாம் இருக்கும். ஆனால் 6 மாதத்தில் நபிகள் நாயகம் நத்தகாபி ஜமீஇல் அல்ஃபாதில் அரபியா, அரபி மொழியினுடைய அனைத்து வகையான வார்த்தை பதங்களையும் மிக தெளிவாக பேச ஆரம்பித்தார். 6 மாசத்துல பேசினாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க பேசுறது அவ்வளவு அழகா. யாராவது கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவாங்க. வீட்டுக்கு எத்தனை மணியை சொல்லுவாங்க, டயத்தை சொல்லுவாங்க, இந்த சூரியன் உதயத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த பிள்ளைகளும் பேச இயலாது, அது சாத்தியம் இல்லை. 5 மாசத்துல 6 மாசத்துல இவ்வளவு தெளிவா பேசணும்னா அது என் பெருமான் பேசினார்கள். நத்தகபி ஜமீஇ அல்ஃபாதில் அரபியா, எல்லா வார்த்தைகளையும் 6 மாத குழந்தையாக இருக்கிற போது அண்ணல் என் பெருமான் பேசுவார்கள். எங்கள் வீடு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நபியினுடைய நடையை பார்க்கறதுக்கே சில பேர் வருவாங்க. இப்படி அழகா நடக்கிறார்களே அந்த நடை, அவங்க கடைசி காலம் வரைக்கும் அந்த ராஜ கம்பீரமான நடை. நபியினுடைய நடை என்னன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. எப்படி நடந்தா நிமிர்ந்து நடப்பாங்க, திரும்பி பார்க்கறது இல்லை. பின்னால போயாச்சுன்னா எவ்வளவு தூரம் போனாலும் நம்ம பின்னாலேயே போலாம், நபி பின்னாலேயே போயிடலாம். ஏன்னா அவங்க திரும்பி பார்க்கக்கூடிய பழக்கம் இல்லை. அந்த ராஜ கம்பீர நடை அது எப்போது? அவர்களுடைய 5 மாதத்தில் அந்த நடையை அல்லாஹ் நசீபாக்கி கொடுத்தான். 6 மாதத்தில் எல்லா மொழிகளையும் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க. அழகா பேசுறாரு. நம்ம வீட்டுல சில பிள்ளைங்க ரொம்ப குட்டுன்னு கரெக்டா பதில் சொன்னா நிறைய பேர் அந்த பேச்சை கேட்டு ரசிப்பாங்க. இங்கே பெருமானுடைய அந்த பூரணமான அரபி சொற்களை பயன்படுத்தி அந்த நாவுகள் உரையாடிய உரையாடல்களை கேட்பதற்கு அந்த மக்கள் வியந்து இருக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள், தங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான அந்த சிறு வாலிபத்தை தொடுவதற்கு முன்பு, நான் சொல்றது 4 மாசம் 5 மாசம் வயதில குழந்தை பருவம், அது ஒரு வினோதமான பருவம், ரொம்ப வியக்க வைத்த பருவம். பெருமானாருடைய குழந்தை பருவம் அனுபவமான பருவம். நபியினுடைய குழந்தை பருவத்தில் நுணுக்கங்கள் இருந்தது, நுண்ணறிவோடு செயல்பட்டார்கள்.
ஒரு 7 படிப்பினைகளை எழுதுறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கணும். நபியினுடைய அந்த குழந்தை பருவத்திலே, சிறுபிராயத்திலே பெருமானார் மிகப்பெரிய மனிதராக தன்னை காட்சி தருகிற இடங்கள் 7 இடம். அந்த 7 இடத்தையும் நமக்கு படிப்பினையாக நமது பிள்ளைகளின் வளர்ப்புக்குள்ளே நாம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று நன்மக்கள் ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி பதிவு செய்யறாங்க. முதல்ல காபத்துல்லாவை முதல் இடம் காபத்துல்லா. காபாவில தலைவர் அப்துல் முத்தலிப் அவங்க காபத்துல்லாவில் தான் அவங்களுடைய பாராளுமன்றம் கூடும். அந்த மக்கள் ஆட்சி எல்லாம் அதுதான். அவங்களுக்குன்னு தனி ஒரு அரசாங்கம் எல்லாம் இல்லை. நாட்டினுடைய எந்த விஷயம் குறித்து பேசணும், தீர்ப்பு வழங்கணும், எந்த விஷயம் குறித்து சர்ச்சைகள், விவகாரங்கள் எல்லாம் அப்துல் முத்தலிப் சொல்றதுதான் முடிவு. அவங்க மக்களை கூட்டுற இடம் காபத்துல்லா. அவங்களுக்கு அவங்க வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விரிப்பை கொண்டு போட்டுருவாங்க. அந்த விரிப்பை போட்டா அப்துல் முத்தலிப் வர போறாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து உட்காருவாங்க, மக்கள் எல்லாம் சுத்தி இருப்பாங்க. அவங்க தான் எல்லா விஷயம் குறித்து பேசுவாங்க. அப்படி விரிப்புகள் போடப்பட்டு எல்லாரும் சுத்தி இருக்கிற இடத்துல நபிகள் நாயகம் உள்ள வருவாங்க. அவங்க சின்ன புள்ள, பெருமானாரும் அந்த தோழர்களோடு வந்து உட்கார்ந்துக்கிடுவாங்க. இப்போ அங்க சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் தெருக்கல்ல விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அங்காங்க ஓடி திரிவாங்க. இங்கே காத்தமுன் நபியின் அந்த பெரிய மனிதர்களோடு அப்துல் முத்தலிப் உட்கார்ந்து அலசுவாங்க, ஆலோசிப்பாங்க, பல கருத்துக்களை பேசுவாங்க. அவங்க பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப சில சட்டங்களை எல்லாம் உருவாக்குவாங்க. இந்த விஷயத்தை நுணுக்கமாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெரிய மனிதர்களின் பார்வை பூரா இந்த புள்ள பேர்ல படும். அப்படி எந்த சிறுவர்கள் அங்க இல்ல. ஒரே ஒரு குழந்தை, ஒரு 5 மாசம் குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை அப்படி இருக்குதுன்னா எல்லாருடைய பார்வை அங்கதான் படும். ஒரு புள்ள 5 வயசு 6 வயசு புள்ள அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா வியப்பாக இருப்பார். அப்படியே கேட்பாங்க, நுணுக்கமா கேட்பாங்க, ஆய்வோடு கேட்பாங்க. எல்லாரும் பேசுற பேச்சு அப்துல் முத்தலிப் என்ன பதில் சொல்றாங்க, என்ன தீர்ப்பு வழங்குறாங்க, அதை கூர்ந்து கவனிக்க அங்கே உள்ளவர்கள் எல்லோரும் என்ன ரொம்ப ஒரு அற்புதமான குழந்தையா இருக்குது, பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி ஆர்வம் பிறக்கிறது இல்லையே, அவங்க விளையாட்டு அது இது இருக்கும் போது இங்கே பெரிய மனிதர்களின் சபை இந்த பிள்ளைக்கு ஒரு நாள் அல்ல, எப்பமெல்லாம் அந்த சபை கூடுமோ, எப்பமெல்லாம் விரிப்பை கொண்டு போடுவாங்களோ அவங்க வந்து உட்கார்ந்துருவாங்க. சில நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமா முன்னதா வந்து எல்லாரும் உட்காரும் போது விரிப்பிலையும் உட்கார்ந்துருவாங்க. அந்த விரிப்புல உட்கார்ந்த போது எல்லாரும் எழுந்திருப்பா, அவங்க வர்றாங்க பெரியவங்க. அப்துல் முத்தலிப் சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் எழுப்பாதீங்க, உட்காரட்டும். நேற்று முந்தா நாள்லாம் நம்ம பேசின பேச்சை கேட்டுட்டா இன்னைக்கு அவர் உட்காரத்துக்கு தகுதி ஆகிட்டாருன்னா, நேற்று முந்தா நாள்லாம் நம்ம உட்கார்ந்த பேச்சை கேட்டுட்டாக இன்னைக்கு உட்காரத்துக்கு தகுதி. இன்னலிபனி ஹாதால ஷானா, என் மகனை பொறுத்தவரையிலே நான் சொல்வேன் இவருக்கு எதிர்காலம் சுடர் விடும் என்பார். எதிர்காலம் சுடர் விடும். நம்ம பழமொழி கூட நாட்டில் இருக்குது, எந்த ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி என்று வளரும் போதே தெரியும். அது குழந்தை பருவத்திலே பார்த்துக்கிடலாம். குழந்தை பருவத்திலேயே அந்த பிள்ளைகள் புத்திசாலித்தனமான வாழ்க்கை. எவ்வளவு பெரிய மனிதர்களோடு நபி அவங்க இருந்து யஸ்மவு கலாமஹும் கிபார மக்காட பெரிய மனிதர்களுடைய பேச்சை கூட கேட்பாங்க. கேட்டுட்டு ரொம்ப நேரம் அவங்களோடு இருப்பாங்க. சொன்ன பின்னால இதுல இருந்து படிப்பினை எடுத்து எழுதுறாங்க. நீங்கள் படிப்பினை பெறுங்கள், உங்கள் பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்கள் பிள்ளைகளை எப்போதும் நீங்கள் பெரியவர்களோடு உட்கார்ந்து பழக்கி விடுங்கள். பெரிய பெரிய பெண்களோடு பொம்பளை பிள்ளைங்க, பெரிய ஆண்களோடு சிறுவர்கள், அவங்களுக்கு இடையே கொண்டு உட்கார வைத்து பழக்குங்கள். சிறியவர்கள் அந்த பெரிய மனிதர்களிடத்திலிருந்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்வார்கள், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள், நிறைய வாழ்க்கையை படித்துக் கொள்வார்கள். அப்படி பெரிய மனிதர்களோடு உங்கள் பிள்ளைகளை இருக்க வைத்து பழகுங்கள் என்று இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு படிப்பினை எடுத்து எழுதலாம். நம்ம பிள்ளைங்களை எப்பவுமே நம்ம வந்து பெரிய ஆட்களோடு விடுறதே இல்லை. பெரிய மனுஷங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை வாங்க, அந்த பையன் தப்பி தவறி போய் இருந்துட்டா படாத பாடுபடுத்தி அவனுக்கு தூக்கிட்டு வா அம்மா சொல்லி பிள்ளைங்க சொல்லி அவனை தூக்கு. பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல அவனுக்கு என்ன வேலை? நம்ம பிள்ளைங்களை அங்கே கொண்டு வச்சு பார்க்கணும், அவங்க பேசுற அந்த பேச்சு. ஆனா இன்னைக்கு பெரிய மனுஷங்க கிட்ட கொண்டு வைக்க பயமா இருக்கு. அவங்க பேசுற பேச்சு நம்ம பிள்ளை பேசணும், நம்ம பிள்ளை கெட்டு போயிடுவோம்னு பயப்படுற காலம் இருக்கு. இந்த மோசமான பேச்சை பெரிய ஆட்கள் பேசுறாங்களே. பெரிய ஆட்கள் கெட்ட போய் இருந்தா அவங்களுடைய அந்த செயல்முறைகள், நல்ல வார்த்தைகள், அவங்கள்ட்ட இருந்த அந்த ஞானங்கள், அந்த முதிர்ச்சி, அந்த முதிர்ச்சிக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த முதுமை அறிவு பெறும்போது வார்த்தைகள் எல்லாம் ஒரு பக்குவமான வார்த்தைகள் வெளியாகும்.
வழிகாட்டுதல் மிக்க இடங்கள்ல அவங்க இருப்பாங்க. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த முதுமை கிடைக்கணும். இன்னைக்கு நம்ம பயப்படுற இடத்துல நம்ம பெரிய மனிதர்கள் போயிடக்கூடாது, இவங்க கிட்ட எல்லாம் போனா நம்ம புள்ள கெட்டு போயிடும் அப்படிங்கிற அளவிற்கு இன்னைக்கு முதுமையிலும் பல பேர் தவறி விடுகிறார்கள், முதுமையிலும் பல பேர் தடுமாறி விடுகிறார்கள், முதுமையிலும் பல பேருக்கு நல்ல பேச்சு வருவதில்லை. வாய் திறந்தாலே விகாரமான அருவருப்பான வார்த்தைகளை வீட்டுல பிள்ளைங்க பக்கத்துல பேசுற பெற்றோர்களை பற்றி நான் என்ன சொல்வது? பிள்ளைங்க இருக்கிறாங்க, வார்த்தைகள்லாம் அப்படி அப்படி வார்த்தை. அந்த புள்ள வந்து அழுகிறான், எங்க அம்மா வாய் திறந்தாலே ரொம்ப மோசமா பேசுறாங்க, எங்க வாப்பா வாய் திறந்தாலே அப்படி இப்படி தப்பு தவறா பேசுறாரு, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது என்று கண்ணீர் வடிக்கிற குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். எங்கள் பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், மற்றவர்களுக்கும் சொல்கிறேன், பிள்ளைகள் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மிடத்தில் இருந்து அவர்கள் நிறைய பாடங்கள் பெற வேண்டும், அனுபவங்கள் பெற வேண்டும், முதிர்ச்சியின் அடையாளங்களை நம்மிடத்தில் அவங்க காண வேண்டும். காத்தமுன் நபியின் ஒரு அங்கீகாரத்தை பெற்று விட்டார்கள். காபத்துல்லாவில் அப்துல் முத்தலிபை சுற்றி இருக்கிற அந்த கூட்டம் அழகான வார்த்தைகள், சட்டங்கள், மார்க்கங்கள், தீர்மானங்கள் அவைகளையெல்லாம் காது கொடுத்து கேட்டபோது அவர்களுக்கு அங்க கொடுத்த பேர் என்ன? இவர் எதிர்காலம் ஜொலிக்கும் என்று பேர் கொடுத்தார். இவர் எதிர்காலத்தில் ஜொலிப்பார். ஜொலித்தார்களா இல்லையா? முதல் படிப்பினை அவர்களுக்கு இருந்த அந்த சிறுபிராயத்திலே நாம் பெற வேண்டிய அற்புதமான படிப்பினை. பெரியவர்களுடைய தொடர்புக்குள் நமது பிள்ளைகள் வளர வேண்டும். அடுத்து மிகச்சிறந்த படிப்பினை ஹலீமா சாதியா. தாய்மார்கள் கவனிக்கணும். ஹலீமா சாதியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் 5 மாசத்துலதான் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள மற்ற பிள்ளைங்களோட பிடிச்சி மக்கள் கூடுகிற மிகப்பெரிய பாலைவனங்கள், சந்தைகளுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. காலையில் பிடிச்சி அனுப்பி வச்சிருவாங்க. பயப்படவே மாட்டாங்க, தைரியமா. நபியும் தைரியமா போயிடுவாங்க. எப்போ 1 வயசு 2 வயசு 3 வயசுல பெரிய பெரிய சஹாபாக்கள், மற்ற மக்கள் என்ன அசம்பிளி ஆகிற இடம் இருக்குது அரபு நாட்டுல. எல்லாரும் அசம்பிளி ஆகுவாங்க வியாபாரத்துக்காக, அதுக்காக இதுக்காக. பல மொழி பேசுறவங்க அங்க இவங்களை அனுப்பி வச்சிருவாங்க. குவாலிட்டியான உணவுகளை கொண்டு விற்பாங்க. அந்த இடங்களுக்கு பிடிச்சி நபியை அனுப்பி வைப்பாங்களா ஹலீமா சாதியா. எதற்காக அனுப்புறாங்க அப்படின்னா, லியத்தஅல்லம குவத்துல் லுகத்துல் அரபியா வ யக்தஸிப குவத்த ஜிஸ்மானியா. 2 விஷயம் நம்ம பிள்ளைகிட்ட உருவாகணும். நாங்க ஹலீமா ஏன் அனுப்புறீங்க? அந்த குடும்பத்துக்காரங்க எல்லாம் கேட்பாங்க, வயசு அவ்வளவு பெரிய வயசா, அங்க பிடிச்சி அனுப்பி வைக்கிறீங்களே, இவ்வளவு தூரமான இடம், பலதரப்பட்ட மக்கள் அசம்பிளி ஆகிற இடம், அங்க அனுப்புறீங்களே. இல்ல இல்ல, அங்க போகணும். 2 விஷயம் வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் கிடைக்கும். ஒன்று குவத்த லுகத்துல் அரபியா, அவர்கள் சார்ந்து பேசுகின்ற அந்த மொழி, மொழி வலிமை, மொழி செழுமை உருவாகணும். சொன்னா அந்த மொழியின் செழுமையை கற்றுக்கொள்வதற்கு பலதரப்பட்ட மக்கள், பல மொழி பேசுகிறவர்கள் இணையும் அந்த இடத்தில் நம்ம பிள்ளைங்க போய் நின்னாங்கன்னா அந்த பேச்சு துறையில் பிள்ளைங்க சிறந்து தொடங்குவார். மொழி செழுமை. இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் பேச தெரிகிறதே இல்லை. வளர்ந்து உருவாகி படிச்சு வரக்கூடிய காலத்துல கூட அழகிய தமிழ்களை சொல்றது இல்லை. தப்பு தப்பாத்த வார்த்தை வரும். ரொம்ப நாளா கதவு கரவாத்த இருந்துச்சு. கதவுக்கு கரவு தானே சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம ஊர் பாசன்னு வச்சுக்கிட்டாலும் பேசுகிற அழகிய வார்த்தைகளை ரொம்ப கவனம். பெருமானார் சொல்லுவாங்க, அழகாக எழுதுகிறவர்கள், நல்ல எழுத்துடையவர்கள் பக்கத்தில் அல்லாஹுடைய அருள் இருக்கும் என்பார். நல்ல எழுத்து, நல்ல எழுதுறாரு வைங்களேன், அந்த எழுத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ரஹ்மத், ரப்புடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்கும்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒவ்வொரு நமக்கு இருக்கக்கூடிய செழுமைகளை உண்டாக்கணும். இப்போ பிள்ளைகளுக்கு அழகிய மொழி, அந்த மொழியினுடைய தேர்ச்சி, அழகாக பேசணும். பிள்ளை எப்படி பேசணும், மற்றவர்களை பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு பேச்சு திறன் வளர வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் ஹலீமா சாதியா அனுப்புவாங்க. 2வது சொன்னாங்க குவத்தை ஜிஸ்மானியான்னாங்க, உடல் செழுமையாகணும். நம்ம ஊர் உணவெல்லாம் உடல்ல பெரிய அளவுல வந்து மாற்றம் தராது. அங்க போனா பலதரப்பட்ட மக்கள் பல வகையான உணவுகளை கொண்டு வருவாங்க. அந்த பண்டங்கள் வாங்கவும் விற்கவும், அந்த பழக்கங்கள் வரும்போது அந்த உணவுகள் அங்கே கொடுக்கப்படுகிற அந்த பானங்கள், அதனால் நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பரிணாம சக்தி உடம்புல ஏற்படும். குவத்தை ஜிஸ்மானி, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு உரிய காலத்துல சேர வேண்டிய அந்த வைட்டமின்கள் சேர்றது இல்லை. உடம்புல சேர வேண்டிய கலோரியங்கள், அதனுடைய புரோட்டீன், இவைகள் எல்லாம் ரொம்ப குறைந்து போய் இருக்கும். ஏன்னா தரமான உணவை இப்ப பிள்ளைங்க சாப்பிடுறது இல்ல. அது இந்த காலத்துல சுத்தமா சாப்பிடுறது இல்ல. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுகளாகி போச்சு. வீட்டுல எல்லாம் நீங்க சோறு இதெல்லாம் சொன்னா பிள்ளைங்க சாப்பிடுறது இல்ல. பீஸா, பர்கர், புர்கர், கர்கர், இந்த ஐட்டமா தான் இருக்கு. பூரா வித்தியாசமான உணவுகள். இது என்ன இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுறாங்க மட்டும் இல்ல, நம்மளும் சேர்ந்து அதோட சேர்ந்தாச்சு. வேற வழி இல்லை.
ஒரு வீட்டுல இன்னைக்கு ஒருத்தர் விருந்து சொன்னா என்ன கொண்டு வரான்னு பார்த்தா ஒரு 15 பர்கரை கொண்டு இறக்குறாரு. 15 பர்கர். ஏன்? பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹசரத்தும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவர் கேட்கிறாரு மறுநாளைக்கு, ஹசரத்து நேற்று உணவு நல்லா இருந்துச்சா? ரொம்ப அழகா இருந்துச்சு. அவருக்கு சொல்றாரு, இல்லாட்டி ஹசரத்து நல்ல பர்கர் சாப்பிடுறாரு. வேற வழி இல்லை. பிள்ளைங்களோட பிள்ளைங்களா நம்ம மாறுகிற நிலை. உணவுகளிலே குவத்தை ஜிஸ்மானி, உடலுக்கு புரோட்டீன், சக்தி, ஹெல்த் எப்ப உருவாகணும்? குழந்தை பருவத்தில். ஹலீமா சாதியா சொன்னார்கள், எல்லோரும் கேட்ட போது அவ்வளவு பெரிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களே, பலதரப்பட்ட மக்கள் அசம்பிளி ஆகிறாங்களே, நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு வேண்டாமா? பிள்ளைய பத்தி எல்லாம் எனக்கு பயம் இல்லை. நம்ம பிள்ளைங்களை தரமா வளர்க்கணும். அதற்கு 2 விஷயம் முக்கியம். சிறந்த மொழி இருக்க வேண்டும், பேச்சு திறன். இன்னொன்று, நம்முடைய பிள்ளைகள் பேச்சு திறனுக்கு அடுத்து உடல் செழுமை இருக்கணும். அந்த 2 இப்படி போனா கிடைக்கும். அதனால பிள்ளைகளை அனுப்பி வச்சேன். என் பெருமானாருக்கு கிடைத்த பேச்சு திறன். அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்களாம், ரொம்ப அரபியில இலக்கியமா பேசுறவங்க அபூபக்கர் சித்திக். நபிகள் நாயகம் படிக்காதவங்க, அபூபக்கர் படிச்சவங்க. அபூபக்கர் படிச்சவங்க, பெருமானார் படிக்கல. பெருமானாரை பார்த்து அபூபக்கர் சொன்னாங்க, மாராய்து அஹ்ஸன லிஸான மின்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளா மனசுல இருக்கு, கேட்கணும். இந்த மொழி இருக்கக்கூடியவர்களிலே, மண்ணிலே வாழ்கிற அரபிகளிலே உங்களை போல் அழகாக அரபி பேசுற யாரையும் நான் பார்க்கலையே. தங்களை விட மிகச்சிறந்த இலக்கியத்தோடு அரபி பேசுற யாரையும் நான் பார்க்க முடியல நாயகமே. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பல வர்த்தகங்களுக்கு போயிருக்கிறேன், பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கிறேன். ஆனா இத்தனை தெளிவான ஒரு அரபி நீங்க மட்டும்தான் பேசுறீங்க. நாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. என் பெருமான் சொல்வார்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், இன்னொன்று என் தாய் என்னை படைக்கினார்கள். யாரு பழக்கினது? தாய். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய 2வது பயிற்சி, முதல்ல பயத்தை கொடுத்து பழக்கக்கூடாது. தெருவில் போயிடாது, அது பிடிச்சிக்கணும், இது பிடிச்சிக்கணும். பயம் காட்டினோம்னா அந்த பயம் மனசுல இருந்துடும். அம்மா முதல்ல பயத்தை பிடிங்கிட்டாங்க, நீ போப்பான்னாங்க. நீண்ட தூரத்திலே பழமொழி பேசுகிற மக்கள், பெரிய மனிதர்கள், வர்த்தகர்களுக்கு முன்னால நபியை பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்க. 3 வயசுல அனுப்புறாங்க, 2 வயசுல அனுப்புறாங்க. ஏன் இப்படி பயம் இல்லாம அனுப்புறீங்களே? பயப்பட வேண்டிய இடத்தில் அவர் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து. அது மிக முக்கியம். நம்முடைய சிறு பிராயத்தில் நமது பிள்ளைகளுக்கு நாம் ஊக்கமளிக்க வேண்டும், மொழித்திறனையும் கொடுக்க வேண்டும், அழகான பேச்சை. இன்னொரு பக்கம் ஜிஸ்மானி குவத்தை, ஜிஸ்மானி உடலுக்கான எல்லா ஹெல்த்தையும் சக்தியையும் நிரம்ப கொடுத்துடணும். அந்த பிள்ளைங்க இன்ஷா அல்லாஹ் நிறைய நோய்களை விட்டு பாதுகாக்கப்பட்டுவாங்க. இன்னைக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி பிள்ளைங்க உடம்புல இல்லை. ஒரு சின்ன நோய் வந்தா உடனே அஃபெக்ட் ஆயிடும். எதிர்ப்பு சக்தி இல்லை. அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குகிற இடத்தை கொடுத்தாங்க ஹலீமா சாதியா. 3வது மிகப்பெரிய படிப்பினையை பெருமக்கள் எழுதுகிறார்கள். நம்ம பிள்ளைங்களை அப்ப நம்ம இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். 3வது ஷக்கு சதுர். பெருமானார் ஹலீமா சாதியா கூட்டத்துல பால் அந்த ஆடுகளை போய் மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கிற போது அவங்க கூட இருந்த சகோதரர் 2 பேரும் போவாங்க. அவர் ஓடி வந்தார். எங்க உம்மாட்ட வந்து சொன்னார், அடிமா உம்மாட்டம்மா கூட தம்பி ஏதோ மாதிரியா படுத்து கிடக்கிறாரு, யாரோ 2 பேர் வந்தாங்க, ஏதோ பிடிச்சாங்க, தூக்குனாங்க, மாதிரியா இருக்கிறார். ஓடி வந்து பார்த்து பயந்துட்டாங்க. 2 மலக்குகள் அல்ல அனுப்பி வச்சு அன்னலாரை தூக்கி அவங்க நெஞ்சில ஒரு அறுவை சிகிச்சை ஒன்று நடந்து, ஷத்து சதுருன்ற ஒரு பாடம். நபியினுடைய நெஞ்சை பிளக்குதல், நெஞ்சை பிளக்கிறது. சின்ன வயசுல ஷக்கு சதுர் நெஞ்சை பிளந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வழிகெடுதல் தன்மை இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய தன்மை உள்ள ஒண்ணு இருக்குது. நம்ம சொல்லுவோம் பித்து இருக்கணும். அந்த பித்தை தூக்கிட்டு ஜம்சம்ல அந்த நெஞ்சை கழுகுறாங்க அந்த மலக்குகள். அதுக்கு பின்னால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சிகிச்சை முடியுது. அந்த சிகிச்சை முடிஞ்சிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஹலீமா சாதியா கூப்பிட்டாங்க. நபிட்ட கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு? 2 பேர் வந்தாங்க, ஏதோ செய்தாங்க, உள்ள இருந்து ஏதோ எடுத்தாங்க. இதையெல்லாம் நபி அவங்க சொல்றாங்க. ஹலீமா கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதுக்கு பின்னால்தான் ஹலீமாவுக்கு தைரியம் வந்துச்சு. இல்ல, நபியினுடைய அசைவுகள் இன்னும் அழகா இருந்துச்சு, செயல்கள் இன்னும் நல்லா இருந்துச்சு, பேச்சு இன்னும் நல்லா இருந்துச்சு, அவர்களுடைய நடவடிக்கைகள்ல ரொம்ப 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 வித்தியாசப்பட்டுச்சு. இப்ப ஹலீமா சொல்வாங்க, நக்கி சதுரக்க தாயிமா முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்களுடைய சின்ன வயசுல அவங்களுக்குள்ளே இருந்த இருதயத்தை மலக்குகளை வைத்து அல்லாஹ் சுத்தமாக்கினார். நமக்கு உள்ள படிப்பினை, உங்கள் பிள்ளைகளின் உள்ளங்களை நீங்க சுத்தமாக்குறதுக்கு முந்தி எப்போதும் நக்கி சதுரக்க தாயிமா உங்க உள்ளத்தை சுத்தமாக்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானா? நம்ம பிள்ளைகிட்ட போய் நீ சுத்தமாயின்னு சொன்னா நம்ம இல்லாம எப்படி சொல்றது? நீங்கள் உங்களை சுத்தமாக்குங்கள், உங்கள் உள்ளங்கள் சுத்தமாகட்டும். உள்ளத்தில் இருக்கிற காழ்ப்புணர்ச்சிகள், கசப்புகள், உள்ளத்தில் இருக்கிற போராமைகள், இன்றைக்கு நிறைய நம்மை நாம்
பலவீனப்படுத்துகிற குணம் நம்மகிட்ட இருக்குது. அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான், சிறப்பா வச்சிருக்கான், செழிப்பா இருக்கிறோம். ஆனா அப்பப்ப நம்ம குறைப்பட்டுக்கிறோம். ஏன்னா அடுத்தவங்களை பார்த்து ஏங்கி ஏங்கி அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நம்ம நன்றி சொல்ல முடியாது மட்டும் இல்லாம ஒரே கவலை. என்னப்பா கவலை? அவரை நினைச்சு கவலை. அவர் நல்லா இருக்கிறாருன்னா இவருக்கு பிடிக்கல, அதான் கவலை. வேற ஒரு பெரிய கவலை எல்லாம் ஒண்ணு இல்ல. இவருக்கு ஒரு குறையும் இல்ல, இவருக்கு எல்லா வகையும் நல்லா இருக்கு. அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்தான், மனைவியை கொடுத்தான், அழகாக கொடுத்தான், வசதிகளை கொடுத்தான், நல்லா இருக்கிறாரு, நிம்மதியா இருக்கணும். ஏன் இவருக்கு நிம்மதி இல்ல? உள்ளத்தை சுத்தமாக்காம போயிட்டார். அல்லாஹ் நம்ம உள்ளத்தை சுத்தமாக்குவானாக. உள்ள சுத்தமாச்சா பொறாமை இருக்காது. இன்னைக்கு பொறாமை தான் நம்மை நிம்மதி பெற விடுறது இல்ல. நீங்கள் உங்கள் உள்ளத்தை நக்கி கல்பக்க தாயிமா, எப்போதும் உங்கள் உள்ளம் சுத்தமாகட்டும். அடுத்த பாயிண்ட் தான் முக்கியம். தர்ரிபு திஃபுலக அலா நகாயி சத்ர். உன்னுடைய குழந்தைகளை உள்ள சுத்தத்தை கொடுத்து வளருங்கள். பிள்ளைங்களுக்கு உள்ளத்தினுடைய சுத்தத்தை கொடுத்து வளர்க்கணும். எப்பவும் நம்ம பிள்ளைங்களுடைய உள்ளத்துல பொறாம வந்துடாம பார்க்கணும், பெருமை வந்துடாம பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க பெருமையான வார்த்தை பேசுனா அதை மாத்தி அமைக்கணும். பொறாம மாதிரி செய்தி சொன்னா மாத்தி அமைக்கணும். யாரையாவது நம்மகிட்ட வந்து குறை சொன்னா இல்ல இல்லப்பா அப்படி இல்ல, அவர் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லணும். பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து குறை சொன்ன உடனே அப்படியா சொன்னா அப்படி நம்ம போய் கூட 2 சத்தத்தை போட்ட உடனே அந்த பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நம்ம சொன்னா தான் நம்ம அம்மா. ஒரு பையன் பிடிக்கலன்னா கூட குறைய வந்து சொல்றான், உடனே நம்ம போய் அந்த பையனை சத்தம் போட்ட உடனே அவன் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் 2 வார்த்தையை கூட்டி சொல்ல ஆரம்பிச்சிடறான். அப்படியெல்லாம் இல்லப்பா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. பிள்ளைகளுடைய பருவங்களில் அவர்களுக்கு சில உணர்வுகள், அவங்களை யாராவது தப்பா நடத்தினா கூட 2 வார்த்தையை சேர்த்து நம்ம சொல்லுவாங்க. உடனே நம்ம போய் அவங்களோட சண்டை போட்டு அந்த உறவை பகைச்சு அந்த குடும்பத்தோட எதிரியாயிரும். இன்னைக்கு ஊடுகள்ல எல்லாம் என்ன பிரச்சனை? பிள்ளைங்க சண்டை தான் அதிகம். நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைங்க சண்டை. அண்ணன் தம்பிகள்லாம் ஒன்னா இருந்தா அவன் பிள்ளைய நம்ம அடிச்சுட்டோம், நம்ம பிள்ளை அந்த பிள்ளைய அடிச்சு போட்டு இதான் பிரச்சனை. நம்ம பிள்ளை அந்த பிள்ளைய பத்தி சொல்லும் போது நம்ம கேட்க கூடாது. அப்படிலாம் இல்லமா அந்த பிள்ளை நல்ல பிள்ளைமா, அப்பெல்லாம் நம்ம அப்படி பழக்கிட்டீங்க வைங்க, நாளைக்கு நம்ம பிள்ளைய சொல்லும் அப்பா அந்த பிள்ளை நல்ல பிள்ளைவாப்பா, நம்ம தான் உண்டாக்க. உன்னுடைய பிள்ளைகளை உள்ள சுத்தங்களை கொடுத்து வளர்த்து விடு. பெருமானாரை அல்லாஹ் உள்ள சுத்தங்களை சிறு வயதில் ஏற்படுத்தினான். இதுக்கு நீ உள்ள சுத்தமாகணும், பிள்ளைங்களுக்கு உள்ளத்தை சுத்தமாக்கணும். நம்ம பிள்ளைங்களுடைய மனசுல அப்படி எல்லாம் எண்ணங்கள் வருதா உடனே க்ளோஸ் பண்ணணும். அப்போ நம்முடைய பார்வையும் கண்காணிப்பு ரொம்ப இருக்கணும். நம்ம இன்னைக்கு பிள்ளைகளை சொல்றதெல்லாம் எழுது எழுது படி படி, 2 வார்த்தை தான். ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? எழுது படி. இப்ப அது இந்த 2 வருஷமா அந்த பேஜிங் காணல. இந்த 2 வருஷமா அந்த லாக்டவுன்ல இந்த படி ஹோம்ஒர்க் எழுது இதுல அந்த பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா ஒரே படி படின்னு சொல்லுவா. என்னம்போ அந்த வார்த்தை இல்லாம இருக்கு. இந்த லாக்டவுன்ல ஒரு பெரிய பறக்கத்து தான் போல தெரியுது. சங்கை மிக்கவர்களே, மொத்தத்துல கல்விங்கிறது அது ஒரு சந்தோஷத்துல ஏத்தனமா தான் இருக்கு. நிறைய பேருடைய கல்வி தரம் குறைந்து இருக்கிறது நாட்டினுடைய சூழ்நிலைகளுக்கு இடையே. இங்கே உங்கள் கவனத்தில் சொல்வேன், படிப்பதை மட்டும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையாக கொடுக்கிறோம் என்று நினைத்து விடாதீர்கள். நம்ம படிக்க சொல்றோம், நம்ம ஒரு நல்ல தாய் நல்ல தந்தை என்று விளங்கி விடாதீர்கள். நம்ம கரெக்டா ஹோம்ஒர்க்கை எழுத சொல்றோம், நம்ம தான் கரெக்டா நடக்கும் நினைச்சிடாதீங்க. அந்த 2 நல்ல வாழ்க்கை, குணத்தை சொல்லுங்கள், உயர்வை சொல்லுங்கள், பழக்கப்படுத்துங்கள், நல்லவர்களோடு பேச விடுங்கள், பேச்சை சரியாக்குங்கள், உள்ள தப்பு தவறா பேசினா திருத்துங்கள். அதுவெல்லாம் அந்த பிள்ளைகளை உள்ள சுத்தப்படுத்துவதின் அடையாளம். இது பெருமானாருடைய சிறுபிராயத்தின் 3வது அம்சம். அவர்களின் நெஞ்சை பிளந்து இருதயம் சுத்தம் செய்யப்பட்டது என்ற அந்த வாழ்க்கை நமக்கு படிப்பினை. 4வது விஷயம் மார்ரியாதா, பயிற்சி. சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அலிமா சாதியா கூட்டத்தில் இருக்கும் போதே ஓடுவாங்க பெருமானார். அவங்க ஓடுற 4 வயசுல ஓட ஆரம்பிப்பாங்களாம். அவங்க ஓடுனாங்கன்னா சுபஹானல்லாஹ் ஒரு சில மணித்துளிகள்ல பல மைல்களுக்கு போயிடுவாங்க பெருமானார். அவங்களுக்கு ரொம்ப பிரியமான பயிற்சி ஓட்டப்பந்தயம், ஓடுறது. அதனாலதான் ஒரு தடவை கல்யாணம் முடிஞ்ச பின்னால் ஆயிஷா நாயோட ஓடி கூட பழகுனாங்க. மனைவிட்ட சொல்லி நம்ம 2 கொஞ்சம் ஓட்டப்பந்தயம் வைக்கோமான்னு கேட்டாங்க பெருமானார். சரின்னாங்களாம். இன்னைக்கு அப்படியெல்லாம் நம்ம கிட்ட ஓட்டலாம் நம்ம கேட்கற மாதிரியா இருக்கிறோம். நம்ம கூப்பிட்டா அந்த அம்மா வரப்போதா, அந்த அம்மா வந்தா நம்ம வரப்போ, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆனா ரசூலை கரீம் அவங்க ஓடினாங்கன்னு வருது. ஆனா பெருமானாருக்கு பிரியமான பயிற்சி இருந்தது. சின்ன வயதிலே ஓட்டப்பந்தயத்தில் அண்ணலார் பிரியப்படுவாங்க. அவங்களா ஓடுவாங்க, ஒரு இலக்கை வைத்து ஓடுவாங்க, அங்கிருந்து திரும்ப ஓடி வருவாங்க. அப்படி ஒரு பயிற்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்தில் நபி விரும்பி செய்து கொண்டிருந்தாங்க. 2வது ஒரு பயிற்சி பெருமானார் கிணற்றுக்குள்ளே விழுந்து அழகாக நீச்சல் அடிப்பார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிமா சாதியாவுடைய அந்த கூட்டத்தில் போனா கிணத்துல தான் தண்ணி இருக்கிறது, கிணத்துக்குள்ள விழுந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். பெருமானார் கிணற்றுக்குள்ளே அவர்கள் நீந்துவதிலே பிரியப்பட்டாங்க. அது நம்ம ஊர்ல எல்லாம் முன்னால ரொம்ப பரக்கத்து. நம்ம பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளும் நீச்சல் தெரியும்.
இப்பமெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆத்துல போய் குளிக்கிற பையங்க மேல இருந்து விழுந்து அங்க போய் முடிஞ்சு எழுதுவோம். நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட முங்கிட்டோம்னா இருக்கிறாரா போயிட்டாரான்னு யோசிப்பாங்க. 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திருப்போம். இங்க விழுந்து அங்க போய் எழுந்திருப்போம். அது எனக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இருக்கு. ஆற்றிலே குளித்ததும் அங்கே நீச்சல் அடித்ததும். இப்பவும் எத்தனை பெரிய ஒரு ஆற்றிலே கொண்டு கடல்ல விட்டாலும் நீச்சல் அடிக்க பழக்கம் இருக்குது, நீச்சல் அடிக்க தெரியும். ஆனா இப்ப நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அது இருக்குதான்னு எனக்கு தெரியல. நிறைய பிள்ளைகளுக்கு நீச்சல்லாம் என்னன்னு தெரியாது. தண்ணியை பார்த்தா பயப்படுறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. இந்த வெளியூர்ல இருந்து வந்து ஆத்துக்குள் போனா பயப்படுறது, கால் வைக்கிறது இல்லை. என்ன தண்ணி இவ்வளவு பெரிய தண்ணி இருக்கு. இப்ப நம்ம எங்க போனாலும் தண்ணியில பட்டுன்னு இறங்கிடுவோம். ஏன்னா கொஞ்சம் ஆழமா இருந்தா டப்புன்னு கையை தூக்கிடுவோம். இங்க எம்பெருமான் தண்ணீரிலே நீச்சல் அடிக்க பிரியப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிணற்றுக்குள்ளே தவிழ்வார்கள் அன்னடார் என்ற ஒரு செய்தியை. இன்னொரு பக்கம் அவர்கள் ஓடுவதிலே மிகப்பெரிய பயிற்சி விரும்பினார்கள். 3வது நபி பெருமானாருக்கு பிரியமான பயிற்சி அர்ரம்யு பிஸ்ஸகம், அம்பெடுத்து எய்வார்கள். கரெக்டா இலக்க நோக்கி எறிவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரத்துல விடுவாங்க, கரெக்டா போய் விடும். எந்த உயிரையும் அழிச்சது இல்லை. அம்பு வச்சு உயிர் அடிக்கிறதுனா இல்லை. பெருமானார் கரெக்டா குறி பார்த்து அடிப்பாங்க. அம்பு எறிவது ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க. நபிக்கு விருப்பமான இதெல்லாம் நான் சொல்றது அவர்களுடைய 4 வயது 5 வயதிலே எடுத்த பயிற்சிகள். அதுவே உடலுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம். இன்னொரு பக்கம் அழகான பயிற்சி களங்களை நமது இளமையை கொண்டு ஆக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒரு காலத்துல விளையாடினாங்க, தொட்டு விளையாடினாங்க, கபடி விளையாடினாங்க, அப்படி எல்லாம் சில விளையாட்டுக்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு விளையாட்டும் கிடையாது. செல்போனை கொடுங்க, மம்மி பார்க்கும் டம்மி ஆயிடும். உள்ள குடுங்கல என்ன இருக்குது பூரா இப்படி தட்டிக்கிட்டே இருக்கும். வீட்டுல கொண்டு நம்ம செல்போன் வச்சுட்டு படுத்தோம்னா செல்போன் நமக்கு கிடையாது. யாரோ ஒரு பையன் தூக்கிட்டு போயிடறான், யாரோ ஒரு பொண்ணு தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பயிற்சி? ஓட்டப்பந்தயம் தெரியுமா? ஓட முடியும் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் நம்ம வேகமா போனா நம்ம பிள்ளைகளை பின்னால கூட்டு வந்தா மூச்சு தவறடிக்கும். பிள்ளைக்கு மூச்சு வாங்க. என்ன நீங்க வாப்பா இவ்வளவு ஸ்பீடா நடக்கிறீங்களே? பிள்ளைங்க நடக்கணும். எத்தனை மைல்களும் நடக்க விட்டு பழக்கணும். எம்பெருமான் நடந்தார்கள். 2 வயதுக்கு பின்னால் அவர்கள் அந்த நடை பயிற்சி எடுக்கிறார்கள், ஓடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரியாதாத்னு ஒண்ணுங்க. ரியாதாத்னா பயிற்சி. அந்த பயிற்சி என்பது இளமையிலும் குறிப்பாக சிறுபிராயத்தில் எடுக்க வேண்டிய பயிற்சிகளை உத்தம நபிகள் முன்மாதிரியாக தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த பயிற்சி 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பு எறிவது. 4வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூபுல் கைல், குதிரை சவாரி. ஏறினாங்கன்னா பெருமானார் குதிரையில ஏத்துறதுலாம் இல்ல, ஜம்பனி ஏறுவாங்க. குதிரை அதுல ரொம்ப பெரிய நபி அவங்களுக்கு, சின்ன பிள்ளை இல்ல, குதிரையில் ஏறுவாங்க. அந்த குதிரையை சவாரி செய்தா குதிரை அவங்களை கீழே போட முடியாது. குதிரை அவங்களை கீழே போட்டது இல்லை. பெருமானாருடைய பிற்காலத்தில் ஒரு செய்தி படித்தேன். பெருமானார் கொஞ்சம் பேருடைய சஹாபாக்களோடு வர்றாங்க ஒரு ஏரியாவுக்கு. அந்த ஏரியாவுக்கு வந்தவொன்னு அவங்க பயணிச்சு வருகிற வாகனம் எந்த நாளும் அவங்களை கீழே போட்டது இல்லை. ஏன்னா நபிக்கு அந்த சவாரி ரொம்ப பிடிக்கும். அந்த வாகனம் கோவேரி கழுத அது திடீர்னு கொஞ்சம் மிரண்டுச்சு, அப்படியே அடம் பிடிச்சிட்டு அப்படி காலை கையை தூக்கி உதற ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு உதறிச்சு, பெருமானார் கீழே விழுந்தெறிஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் அப்படி நடந்தது இல்லை. அது பயிற்சியான வாகனம், பெருமானார் தினமும் பயணம் செய்கிற வாகனம். அந்த வாகனம் எல்லாம் அப்படி அடம் பிடிக்குமா? பின்னால நான் சொல்றது நபியான பின்னால அந்த வாகனம் அடம்பிடித்து அப்படி இப்படிமா ஒரு கட்டம் பெருமானாரை காதத்தை தூக்கி போடுகிற நிலை ஏற்பட்டுச்சு. சிலதால் கீழே விளங்கிட்டான், தப்புன்னு கீழே குதிச்சுட்டான். குதிச்சுட்டு சொன்னாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பாருங்க, கபூர் இருக்கான்னு பாருங்க. அப்படி பார்த்தாங்கன்னா ஒரு 5-6 கபூர் இருக்கு. இவங்களெல்லாம் எப்ப மௌத்தா போனாங்க தெரியுமா? யாருக்கும் தெரியல. ஒரு சாபி சொன்ன எனக்கு தெரியும். இவங்களெல்லாம் ஈமானுக்கு முந்தைய மௌத்தா போயிட்டாங்க. இன்னகும் கானு ஃபில் ஃபித்ர் கானு ஃபில் கபரி ஃபி அஸாபில் கபர். இவர்கள் எல்லாம் கபரிலே சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள். அந்த வேதனை சப்தத்தை கேட்டு என் வாகனம் மிரண்டு என்னை கீழே போட நெருங்கி. இந்த வாகனத்துக்கு கேட்காது. பெருமானார் சொன்னாங்க இல்லையா, கபூர்ல வேதனை நடக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் கேட்குதான். இங்கே படைப்புகள், பறவைகள், வாகனங்கள், உயிரினங்கள் எல்லாம் மனிதர்களுக்கும் ஜின்னுகளுக்கும் மட்டும்தான் கேட்பதில்லை. ஏன் நாயகமே? கேட்டாச்சுன்னா நாளைக்கு அடக்க மாட்டீங்கன்னா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம், அதை கொண்டு அடக்கணும், அது சத்தமா போடுது, பள்ளிவாசல தொலை வர முடியுமா? இஷா போடுங்க, அசல்ல அடங்கி போன ஜனாதா போட்டு சத்தமா போடுதுன்னா இஷா போட்டு யோசனை. மோதினார் இருப்பாரா? இப்ப எங்க பள்ளியில தலைவர் எப்போதும் இருக்கிறாரு, சத்தம் போட்டா இருப்பாரா? நான் தான் இருப்பேன். பேசுவாங்க இருப்பாரா? யாரு நபி தெளிவா சொன்னாங்க, நான் சொல்வேன்
அந்த இடத்துல சொன்னாங்க, அல்லாட்ட கேட்பேன், இவங்க காதுல அந்த சத்தத்தை கேட்கவைன்னு சொல்வேன், இவங்க காதுல அந்த சத்தத்தை கேட்கவை சொல்லி விடுவேன். ஆனால் அல்லாஹ் கேட்க வச்சிருவான். நான் பயப்படுறேன், நீங்க ஜனாசாவை அடக்காமல் போய்விடுவீர்கள். காத்தமுன் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வாகனத்திலிருந்து விழுந்ததில்லை. வாகனம் கண்ட்ரோலுக்கு இருந்தது. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ருகூபுல் கைல், குதிரையிலே அவர்களுக்கு பயிற்சி சிறு பிராயத்தில் எடுப்பார்கள் பெருமானார். குதிரைக்கு மேல ஏறி சவாரி செய்தா சும்மா அப்படி இல்லை, அந்த குதிரையை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. இப்ப எல்லாம் அந்த மெதினா பீச்சில் போய் ஒரு 5 நிமிஷம் குதிரையில ஏறணும்னு ஒரு தடவை நினைச்சேன். ஆனா அந்த குதிரை எனக்கு முன்னால ஒருத்தனை ஏற்றிட்டு போய் 3 தடவை போட்டு தூக்கிட்டு கீழே போட்டு புரட்டி எடுத்து நான் பார்த்தேன், கண்ணியமா உட்காந்துட்டு போயிடுவோம். இப்ப நம்ம வயசு அந்த வயசா? ஆனா இந்த ஆசை வர வேண்டிய நேரம் சிறுபிராயம். அதனால நம்ம பிள்ளைங்க 4 வயசு 5 வயசுல குதிரையில ஏறணும்னா ஏற்றி விடணும். நம்ம யானையில் மட்டும்தான் ஏற்றி இறக்கிருக்கணும். சும்மா தூக்கி மேல கொடுத்து அந்த யானை பாகம் கையால பிடிச்சிட்டா பெரிய பறக்கத்து. நம்ம பிள்ளைய பிடிச்சிட்டாங்க இல்லையா, யானைக்கு மேல ஏற்றி அப்படி இறக்கி விட்டுரு, அது பெரிய பறக்கத்து. நீங்க குதிரையில ஏத்துங்க, 4 வயசுல ஏத்துங்க, பிள்ளைங்களை வச்சு பழக்குங்க, அவனுக்கு பயம் வரக்கூடாது. என் பெருமானாருக்கு விரியமான 4 பயிற்சிகள். அது ஒன்று குதிரை சவாரி. அந்த குதிரை சவாரியில் அண்ணல் என் பெருமான் ரொம்ப பிரியப்படுவார்கள் என்று வரலாறு சொல்லுகிற ஒரு அற்புதமான அவர்கள் சிறுபிராயம் நிறைவுபடுத்த வேண்டும். இதெல்லாம் ரசிக்கிறது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே நான் பார்க்க வியந்து போனேன். நபி பெருமானாருடைய சிறிய பிராயத்தை உலகத்தில் இப்படி சிறுவர்கள் வாழ்ந்தே இருக்க மாட்டார். ஒவ்வொன்றிலும் ஊக்கமாக உறுதியாக. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பயிற்சி இன்னைக்கு ஒரு அழகிய முன்மாதிரி. நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் சின்ன வயசுல கொடுக்க முடியுமோ, ஓட்டப்பந்தயத்தை பயிற்சி அளியுங்கள், பிள்ளைகளுக்கு விளையாட்டுகளை பயிற்சி கொடுங்கள். அந்த வயசுல அதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம், இன்னொரு பக்கம் மன வலிமையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை அது. அடுத்து 5வது படிப்பினை, 5வது பெருமானாருடைய வாழ்க்கை. ஆமினா அம்மா செய்யுதத்தின ஆமினா பெருமானார்ட்ட அலிமாவை கொண்டு ஒப்படைச்ச பின்னால் ஒரு பயணம் செய்யறாங்க. பிள்ளைய கூப்பிட்டு போறாங்க, பெருமானாரை கூப்பிட்டு போறாங்க. எங்க கூப்பிட்டு போறாங்கன்னா மதீனா கூப்பிட்டு போறாங்க. மதீனாவுக்கு எப்ப போறாங்க? அன்னலாருடைய சரியான 5 வயசு முடிஞ்சு 6 வயசு மதீனாக்குள்ள காத்தமுன் நபியின் போய் அங்கதான் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு. எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு அலிமா சாதியா சந்திக்க வைக்கிறாங்க. சந்திக்க வச்சுட்டு அந்த சொந்த பந்தங்களை எல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் இதுதான் உங்க அத்தா கூட உள்ளவாளு, இவங்க உங்க சொந்தம், இவங்க அவங்க ஏங்க அந்த உறவுகளை அறிமுகப்படுத்துறாங்க. உறவுகளை அறிமுகப்படுத்தி அந்த பிள்ளையை வைத்து எல்லாருக்கும் காட்டுறாங்க. அலிமா சாதியா இதான் ஆமினா அம்மா கூட்டு வர வயசு ரசூலுல்லாஹ்வுடைய 6 வயசு. அவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லா வகையிலும் இன்னென்ன ஆட்கள் இன்னென்ன சொந்தமா உனக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வர்றாங்க. அன்னை ஆமினா போயிட்டு வந்துட்டு ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா வர்ற வழியில அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. வர்ற வழியில வஃபாத் கூட வந்தாச்சு. நபி அவங்களை கூப்பிட்டு வந்தாச்சு. அடுத்த கட்டம் என்ன? பெருமக்கள் எழுதுகிற படிப்பினை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லிமுகு யசூர் அகாரிகா, உறவுகள் யார் என்று சொல்லிக் கொடுங்கள். யார் என்ன உறவு? இது உங்க அத்தா சின்னப்பா, இது உங்க தம்பிமா, இது உங்க அப்பாவுடைய தம்பி, இது சின்னத்தா, இது பெரியத்தா, இது மாமு, இது மச்சான், இவங்க மாமி, அதையெல்லாம் சொல்லிக் கொடுங்கள். அதோடு யசூர் அகாரிபா, சொந்தங்களை சந்திப்பதையும் கற்றுக் கொடுங்கள். சொந்தங்களை சந்திக்க வையுங்கள். திடீர்னு போய் பார்க்க விடுங்க. உங்க சின்ன போய் பார்த்துட்டு வான்னு சொல்லுங்க, சின்ன போய் பார்த்துட்டு வா, அண்ணனை போய் பார்த்துட்டு வா. அப்படி சொந்தங்களை சந்திக்க சொல்ல வேண்டும். உறவுகளோடு சேர்ந்து இருக்க கற்றுக் கொடுங்கள். உறவுகளோட பகச்சிடக்கூடாதுப்பா. இல்ல நம்ம சின்ன பையன் ஒரே சேட்டை பண்றான் அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. யார் அவன் தம்பிலாச்சு இல்ல, சின்ன பையன் தம்பியாச்சு இல்ல, என்ன சேட்டை பண்ணா நீனும் அப்படி ஜாலியா இருந்துக்கா. உறவுகளோடு சேர்ந்து இருப்பதற்கு 6 வயதில் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அன்னை ஆமினாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி பெருமானாரை அழைத்து செல்ல வைத்து ஒரே ஒரு பயணம், முத்தாய்ப்பான பயணம். ஆமினா அன்னலாரை அழைத்து போன அந்த பயணம், நபியும் ஆமினாவும் சந்தித்த கடைசி சந்திப்போம், கடைசி பயணமும் என்ன பயணம்? மதீனாவை நோக்கி. எதற்காக? உறவுகளை சந்திப்பதற்கு. ஆமினா தன் வாழ்க்கையை முடிக்கிற போது கற்றுக் கொடுக்கிறார்கள், எப்போதும் நீ உறவுகளின் சந்திப்பிலும் உறவுகளின் இணக்கத்திலும் வாழ்வாயாக. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பாடங்களை நீங்கள் தந்து விடுங்கள். இன்னொரு பக்கம் அந்த மதீனா இன்றைக்கு மதீனா நபவி என்று ஆகிவிட்டது.
மதீனத்து நபி, மதீனத்து ரசூல். எந்த மதீனாவில் 6 வயதில் அன்னலார் உள்ளே நுழைகிறார்களோ, ஆமினா அழைத்து சென்றார்களோ, அந்த மதீனா இன்றைக்கு பேர் மதீனத்து நபி, மதீனத்து ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா என்று ஆனது. அங்க 6 வயசுல கூட்டு போனாங்க. அல்லாஹ் மதீனாவை அவங்க கையிலேயே கொடுத்துட்டான். நபி கையில கொடுத்துட்டான், ஹரமாக்கிட்டாங்க. 5 முடிஞ்சிச்சு. வாழ்க்கையிலே அன்னலாருடைய சிறுபிராயத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த முதிர்ச்சி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு நுணுக்கமான உயர்வான மற்றவர்கள் பின்பற்றுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய பாடங்கள் இங்கே 7 வகை சொல்லி இருக்கிறேன். அதில் 6வது பகுதி ஆமினா அம்மா வஃபாத் ஆகிறாங்க. ஆமினா அம்மா மதீனாவுக்கு திரும்பும்போது மௌத்து. நபி அவங்க உம்மு ஐமனும் கூட போனாங்க. அவங்க கூட வந்துட்டாங்க நபியை. பெருமக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் ஏன் ஆமினாவை நபியை கூட்டு போய் மதீனாவுல சொந்த பந்தங்களை சந்திச்சுட்டு திரும்புற வழியில அவங்களுக்கு என்ன வயசாகி போச்சா? ஆமினாக்கு வயசா போச்சு. சின்ன பொண்ணு ஆமினா, 20 வயசு கூட முழுமையாக இல்லை ஆமினாவுக்கு. மௌத்தாகிற வயசா? மௌத்தாகிற நோய் வர வேண்டிய காலமா? இல்லை. அன்றைக்கு அங்கே மரணத்தை கொடுத்தான். அன்னலார் 6 வயதில் தாயை அடக்கம் செய்கிறார்கள் தன் கையால். உம்மு ஐமனும் நபியும் சேர்ந்துதான் அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செய்துட்டு வர வைக்கிற போது தஹீலு நஃப்சுன் நபி லியத்ரிக ஹகீகத்தல் ஹயாத்தி வல் மௌத், அல்லாஹ் நபியினுடைய உள்ளத்தை தயார்படுத்தினான். எப்படி தயார்படுத்தினான்? எந்த ஒரு காலத்திலும் ஹயாத்து என்ன மௌத் என்ன ரெண்டையும் தாங்கும் பக்குவத்தை தயார்படுத்தினான். உள்ளத்துல நபிய அல்லாஹ் விதைக்கிறான். தஹீலுன் நபி, பெருமக்கள் எழுதுவார்கள், தஹீலுன் நபி நஃப்ஸன் நபி, நபியினுடைய நஃப்ஸை அல்லாஹ் தயார்படுத்துகிறான். எதற்கு? எதற்கு? ஹகீகத்தல் மௌத் வல் ஹயாத், மௌத்துடைய ஹகீகத் என்ன, வாழ்வினுடைய ஹக்கீகத் என்ன, இதுதான் வாழ்க்கை, இதுதான் மௌத்து. இப்படித்தான் மனுஷன் வாழ்வான். என்ன காரணம் தெரியாது. ஊர்ல இருந்து போறோம், சந்தோஷமா போனோம், திரும்பி வந்தோம், சந்தோஷமா வந்தோம், ஊருக்கு வந்து சேரணும். இப்படித்தான் 2 சந்தோஷத்துக்கு மத்தியில் மனிதனின் வாழ்க்கை கூட முடிந்துவிடும். இந்த ஒரு ஹக்கீகத்தை அன்னலாரின் மனதில் அல்லாஹ் விதைத்தான். இன்னைக்கெல்லாம் அந்த பக்குவத்தை பிள்ளைங்களுக்கு, அதான் சொன்னேன், முதிர்ச்சி பக்குவத்தை அல்லாஹ் அன்னலாருடைய சிறுபிராயத்தில் கொடுத்தான். முதுமையில தாங்க வேண்டிய நபி அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. கொஞ்ச நேரம் கண்ணீர் வடிச்சாங்க, அப்புறம் தயாரானாங்களாம். நபியே அந்த குழியெல்லாம் சரி செய்து அடக்கும் பணியிலே ஈடுபடுகிறார்கள் என்றால் அந்த பக்குவம், முதுமை பெற்ற பக்குவத்தை அல்லாஹ் வழங்கினான். அது ஒரு பெரிய பாடம். அடுத்து பெருமானார் மக்கா வெற்றிக்கு வந்தாங்க. அந்த 6ல மக்கா வெற்றிக்கு வர்றாங்க. மக்காவுக்கு தான் வர்றாங்க. மதீனாவில இருந்து மக்காவுடைய வெற்றியை நோக்கி வந்த போது நபிகள் நாயகன் நபியாக வர்றாங்க. உள்ள வர்றாங்க. திடீர்னு சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் நபி நிக்கிறாங்க ரொம்ப நேரம். அங்கே ஒரு மன்னரை இருக்குது. பெருமானார் அழுதாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. சஹாபாக்கள் நபியினுடைய கண்ணீரை பார்த்து அபுகா அபுகன் நபியா சஹாபா, நபியினுடைய அழுக சஹாபாக்கள் அழ வச்சுட்டு எல்லாரும் அழுதாங்க. பெருமானார் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் இவ்வளவு கண்ணீர் வடித்து விட்டீர்களே, எங்களால் உங்க அழுகை தாங்க முடியவில்லை, உங்களுக்கு தெரியுமா இது என்ன கண்ணீர்? அதரத்து கல்வி ரஹ்ம உம்மி, இங்கே என் தாய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என் தாயின் அன்பு என் உள்ளத்தை பாதிக்கிறது என்கிறார்கள். என் தாயின் அன்பு என் உள்ளத்தில் இப்போது ஏற்பட்டு இருக்கிறது. அந்த அன்பின் வெளிப்பாடு இந்த கண்ணீர். சர்க்காரை ஆடும் 6 வயதிலே தாயை பிரிகிறார்கள். இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவின் வெற்றிக்காக வந்த காலம் எப்போது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி காலம் ஹிஜ்ரி 8 வருகிறார்கள். அதுக்கு 2 வருஷம் கழிச்சு வஃபாத் ஆகிறாங்க. அன்னலாருடைய 61வது வயசு. 6 வயசு அன்னலார் தாயை பிரிகிறாங்க. 60 வயசு அன்னலார் உங்க ஜியாரத்துக்கு வர்றாங்க. கண்ணீர் வடிக்கிறாங்க. அதரக்கத்து அதரத்து கல்வி ரஹ்ம உம்மி, என்னுடைய கல்வியில் என் தாயின் பிரியம் இப்போது என்ன அப்படி ஒரு ரணப்படுத்துகிறது என்கிறார்கள் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே படித்துக் கொடுக்கிறார்கள் இந்த நிகழ்வில். இந்த 6வது அம்சம், அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயார் மரணித்து அவங்களை அடக்கம் செய்துட்டு 60 வயசுல ஜியாரத்து பண்ணிட்டு அந்த அன்பு என் உள்ளத்துல ரொம்ப சங்கடத்தை இப்போ தருதுன்னாங்க. இப்போ படிப்பினை உன்னுடைய கல்வி எப்போதும் எந்த வயதிலும் உன் தாயின் பிரியத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். இதுல இருந்து படிப்பின நம்ம பிள்ளைங்களுக்கு தாயின் பிரியத்தை சொல்லுங்கள்.
பிள்ளைக்கு ஒரு தந்தை சொல்லணும், உம்மாட பிரியம் இருக்கணும், தந்தையுடைய பிரியம் இருக்கணும், அந்த பிரியம் கல்வில நிரம்பி இருக்கணும். அந்த பிரியத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்திடக்கூடாது. கல்வில உம்மாட பிரியம் பாப்பாட பிரியம் சொல்லி அவங்க சொன்னதை எல்லாம் கேட்டு அவன் அடுத்த விட்ட பகிர்ச்சிக்கா ஏத்த விட்ட பகிர்ச்சிக்கா அதையும் சேர்த்து எழுதுறாங்க. உன்னுடைய தாய் தந்தையர்களை நேசமை, உன் தாய் தந்தையர்களுக்கு அல்லாஹ் அனுமதித்த இடத்தில் கட்டுப்படுவார். ஏத்த விட்டு நான் பேச மாட்டேன், நீனும் பேசக்கூடாது மாப்பா சொல்றாங்கன்னா அதுக்கெல்லாம் முழுசா கட்டுப்பட வேண்டாம். பகைக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது இல்லையா? அப்ப பெற்றோர்களுக்கு என்னுடைய கல்விலே அன்பு இருக்கட்டும் என்று சொல்வார்கள். நிறைவாக வஃபாத் அப்துல் முத்தலிப் வஃபாத் ஆயிட்டாங்க. 9 மணிக்கு முடிச்சிடணும். இன்னைக்கு இந்த செய்தியை நிறைவுபடுத்துவதற்காக அப்துல் முத்தலிப் வஃபாத். எத்தனை வயசுல? 8 வயசு நபி, 8 வயசு. 6 வயசுல ஆமினா வஃபாத். கருவுல இருக்கிற 6வது மாசத்துல அப்துல்லா வஃபாத். நபியினுடைய 6வது மாசம் கரு அப்துல்லா, 6 வருஷம் பெருமானார் பிறந்து ஆமினா, 8 வருஷம் அப்துல் முத்தலிப். எல்லாரும் இப்ப நபியினுடைய பராமரிப்பாளர்கள் இவங்க எல்லாம். அப்துல்லா போயிட்டாங்க, பாப்பா போயிட்டாங்க, உம்மா போயிட்டாங்க, கண்ணு கருத்துமா பாதுகாத்து வளர்த்த பெரிய தகப்பனார் பாட்டனார் போயிட்டாங்க. இப்போ அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்வதை போடு இருந்தலாம், மாத்தத்து உம்மு ஓ மாத்த ஜத்து, உன் தந்தை போய்விட்டார், உன் தாயும் மரணித்தார், உன் பாட்டனாரும் மரணித்து விட்டார். அல்லக்கையா முஹம்மதே, உங்களுக்கு இப்போது யார் இருக்கிறார்? தந்தை இல்லை, பாட்டனார் இல்லை, அரவணைத்து ஆரத்தழுவுகின்ற தாய் இல்லை, இப்போது உங்களுக்கு யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்பதை போல் கேட்டுவிட்டு சொன்னான், லம் யபக மாக்க இல்லல்லாஹ், உங்களோடு இப்போது என்னை தவிர யாரும் இல்லை, என்னை தவிர யாரும் இல்லை. 8 வயது நிரம்பிய நபி பெருமானாரின் இதயத்தில் அல்லாஹ் கொண்டு சேர்த்த இடம், உங்களுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, தூக்கி சுமந்த பாட்டனும் மரணம். நீங்கள் இப்போது விளங்குங்கள், எல்லாம் போனாலும் யாருமே இல்லாவிட்டாலும் உங்களோடு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிற வரையிலும் நீங்கள் எப்போதும் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வார். அல்லாஹ் இந்த விஷயம் நபி அவர்களுடைய 8 வயசுல இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தான், சங்கடங்களை கொடுத்தான். அந்த சோதனையும் சங்கடமும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இத்தனை சோதனைக்கு பின்னாலும் நான் இருக்கிறேன், அதான் பாடம். நான் இருக்கிறேங்கிறதான் பாடம். அதுல படிப்பினை எழுதுறாங்க, உலகத்துல உனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, பாப்பா கைவிட்டாரு, அம்மா கைவிட்டாரு, அண்ணன் தம்பி எல்லாம் கைவிட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் அனாதையா இருக்கிறேன், ஆதரவற்று இருக்கிறேன். சொல்லாதீர்கள், இந்த அல்லாஹ் அபதா அஹன் அலிஹிமின் குல்லினார். இதுல கடைசியா முடிக்கிறார் அல்லாஹ் தஆலா, எத்தனை பேர் கைவிட்டாலும், எத்தனை பேர் மரணித்தாலும், யாருமே இல்லாவிட்டாலும் அல்லாஹு அவர்களை எப்போதும் விடமாட்டான். ஆத்திரமல்ல, அஹன் இலைஹிமின் குல்லினார், உலகத்தில் அவருக்கு ஏற்கனவே யார் அன்பு காட்டினார்களோ, யார் ஆதரவு கொடுத்தார்களோ அத்தனை பேர்களை விட இப்போது யாரும் இல்லை என்றால் அல்லாஹ் அவர்கள் மீது எல்லோரையும் விட கூடுதல் அன்பு காட்டுவார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. பெருமானாருடைய சிறுபிராயத்திலே முதிர்ச்சி, நுணுக்கம், அனுபவம் நமக்கு ஒரு பெரிய பாடம். ஒருத்தருமே இல்ல, நான் ஆதரவற்று போயிட்டு நினைக்கிறவர்களுக்கு உங்க மேல ரொம்ப கருணை காட்டுகிற அல்லாஹ் இருக்கிறான், அவன் கைவிட மாட்டான் என்று பாடம் எழுதி வைத்தார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அற்புதமான அன்னலாரினுடைய சிறுபிராயம், படிப்பினையும் பாடமும் நிறைய தந்து விட்டு போயிருக்கிறார்கள். நாம் பாடம் பெறுவோம், படிப்பினையாக்குவோம். நம்முடைய பிள்ளைகளை வேற ஒருத்தர் வரலாறு சொல்லிலாம் வளர்க்கணும் வேண்டாம். அவரை பார்த்து வாரு, இவரை பார்த்து வளரு, நபியினுடைய இந்த செய்தியை பூரா சொல்லி வளருங்கள். உங்க வீட்டுல உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு வர புள்ள உருவாக்குவார், ஆரோக்கியமான பிள்ளைகள் வளருவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு நடத்தின பாடத்தை அப்படியே நீங்க பதிஞ்சு வச்சு அப்படி பிள்ளைங்களை வளர்த்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த உலகம் நம்மை திரும்பி பார்ப்போம். அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பானாக, சோதனைகளில் இருந்தும் எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்தும் பாதுகாப்பானாக. அயாத் வரையிலும் முடங்கி விடாமல், செயலிழந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் அல்லாஹ் நம் யாவரையும் காத்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும்
கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தரும் புரிவானாக என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.